குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சாப்டர் 3 பார்க்குறோம். நாம் சாப்டர் 3ல் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 23 பார்க்கலாம். சரிங்களா? இல்லுஸ்ட்ரேஷன் 23யும் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டுடலாம்ல. என்னைக்கு நாம் போட போகிறோம் அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். த ஃபர்ம் க்ளோசஸ் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் 31st December எவ்ரி இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1st January 2018 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 31st December 2018 முடிக்கிறாங்க. அதனால் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 எழுதியிருக்கேன். ரைட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம்ஸ் என்ன, நமக்கு கிரெடிட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். கிரெடிட் சைட்லேருந்து எதை வச்சு ஆரம்பிக்கிறோம்? நாம் ப்ராஃபிட்டை வச்சு ஆரம்பிக்கிறோம். அப்போ நாம் முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நாம் பார்க்கலாங்களா? இந்த பிஸ்னஸினுடைய ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க. லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, டி அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. டியூரிங் த இயர் த ஃபர்ம் earned a profit of rupees 3 lakhs. ஸோ 3 lakhs 3 lakhs கிரெடிட் பண்ணுறேன். என்னன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறேன்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி 3 lakhs கிரெடிட் பண்ணியாச்சு. ரைட். இதுக்கு அடுத்து நாம் கிரெடிட் பண்ண வேண்டியதாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் தான் கிரெடிட் பண்ணோம். இருந்தால் கிரெடிட் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். சரி, இப்போ நாம் ஏ அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து வருவோம். பார்க்கலாங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி ப்ரொவைடட் அட் 6% per annum. 6% கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்? அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கான கேபிட்டல் வேணும், ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லைன்லேயே கொடுத்துருக்காங்க. Richard and Rizwan started a business on 1st January 2018 which capitals of rupees 3 lakhs and 2 lakhs respectively. பாருங்க, ரிச்சர்ட் வந்து 3 lakhs வச்சிருக்காரு, ரிஸ்வான் வந்து 2 lakhs வச்சிருக்காரு. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ மொதல் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஆன் எக்ஸ்பென்ஸ். அதனால டெபிட் சைட் போகிறோம். என்ன எழுதுறோம்? 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு எழுதுறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் ரிச்சர்ட் ஹேவிங் 3 lakhs ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ 3 lakhs போகிறோம். பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6/100, 6%. 2 0க்கு 2 0 கட் பண்ணுறோம். எவ்வளோ இருக்குன்னா 3000. 3000 into 6 18,000. 3 lakhக்கு 6% 18,000 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த பார்ட்னர், நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்னர் ரிஸ்வான். ரிஸ்வான் எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்காருன்னா 2 lakhs வச்சிருக்காரு. 2 lakhsல 6/100. 2 lakhsக்கு 6/100. 2 0க்கு 2 0. 2000 இருக்கு. 2000 into 6 12,000. ஸோ 2 lakhக்கு 6% 12,000. இப்போ ரெண்டும் டோட்டல் பண்ணோம் இல்லையா? 18 + 12 30,000. ஆட் பண்ணி 30,000 போட்டாச்சு. ரைட். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் பி. அட்ஜஸ்ட்மெண்ட் பி வந்து ரிஸ்வான். Rizwan is to get salary of rupees 50,000 per annum. ஸோ சேலரியும் எக்ஸ்பென்ஸ் இல்லையா? அதனால டெபிட் சைடு வரேன். என்ன எழுதுறோம்? சேலரி. யாருக்கு? சேலரி 2. யாருக்கு சேலரி? ரிஸ்வான். சேலரி டு ரிஸ்வான். எவ்வளவு ரிஸ்வானுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 50,000 கொடுக்குறாங்க. 50,000 போட்டாச்சு. Then Richard is to get 10% commission on profit
ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் சேலரி டு ரிஸ்வன். பட் ரிச்சர்டுக்கு கமிஷன் கொடுங்க. முதல்ல நமக்கு இங்க தேவை என்ன அப்படின்னு சொன்னா எழுதிக்க வேண்டியது ரிச்சர்டுக்கு கமிஷன். அப்போ கமிஷன் டு ரிச்சர்டு, ரைட்டு. சரி, கமிஷன் டு ரிச்சர்டு எவ்வளோ பணம் எங்கப்பா, எவ்வளோ பணம் கொடுக்கணும்? நாம பணம்லாம் கொடுக்கல, பர்சன்டேஜாக கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம போட்ட கணக்கில் அமௌண்ட்டை வந்து அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இருந்தாங்க இந்த சர்டன் அமௌண்ட்டை கமிஷனாக வந்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பட் இந்த சம்மில் அந்த கமிஷனுடைய அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அந்த சர்டன் பர்சன்டேஜ் இஸ் 10%. எதில் 10%? சரி, 10% ஓகே. எதில் 10%? கமிஷன் கொடுக்கணும்னு சொன்னாலே அது பணமாக கொடுத்தாலும் சரி, இல்லை பர்சன்டேஜில் நீ கால்குலேட் பண்ணி கொடுத்தாலும் சரி, உன்னுடைய ப்ராஃபிட்ல இருந்து தான் கொடுக்க போறேன். அதுல இருந்து தான் கொடுக்க போறோம் ப்ராஃபிட், உன்னுடைய ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அப்படின்னா என்ன சார்? ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நாம நம்ம பிஸ்னஸ் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோ அதையும் எடுத்துக்கணும். சரியா? அதையும் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து அது கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். சரியா? முதல்ல என்ன பண்ணோம், நம்ம பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் எடுத்துக்கணும். எதுக்கு? ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் என்னங்கிறத வார்த்தைக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. திரும்ப சொல்றேன், ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்ங்கிற வார்த்தைக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிஸ்னஸினுடைய ப்ராஃபிட்டை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அது கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ப்ளஸ் பண்ணணும். எதை ப்ளஸ் பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அப்போ ப்ராஃபிட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் ப்ளஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் சேலரியும் மைனஸ் பண்ணணும். சரியா? ப்ராஃபிட்டையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் சேலரியும் மைனஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு பாரு, ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கு. என்ன இல்லை? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு இல்லை. அப்போ மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் மட்டும்தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நீ பாரு, வருஷம் நீ முடியும் போது கையில் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சிருந்த? 3 lakhs வச்சிருந்த. அந்த 3 lakhs இப்போ இல்லை, 3 lakhs-ஆவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு 30,000 எடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக கொடுத்துட்டேன், செலவழிச்சு இல்லையா? அப்போ 3 lakhs-லேருந்து 30,000 போயிடுச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ண? அதோட சும்மா இருந்தியா? இல்லை. ரிஸ்வனுக்கு சேலரி 50,000 கொடுத்துட்டேன். அப்போ இன்னும் என்ன ஆயிடுச்சு? இன்னொரு 50,000. அப்போ டோட்டலா 3 lakhs-லேருந்து நீ என்ன பண்ணிருக்க? 80,000 எடுத்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. உன்னுடைய ப்ராஃபிட்ல இருந்து 80,000 ஸ்பெண்ட் பண்ணிட்ட. அப்ப 3 lakhல 80,000 போச்சுன்னா எவ்வளவு இருக்கு? 2,20,000 இருக்கு. அதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அங்க பாருங்க, ரிச்சர்ட் இஸ் டு கெட் கமிஷன் ஆன் ப்ராஃபிட்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கமிஷன் ஆன் ப்ராஃபிட் தான் பிஃபோர் கமிஷன். ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அதுக்கான கால்குலேஷனை இங்க பார்ப்போம். முதல்ல கமிஷன் போடணும்னா நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்ன்றத பார்த்துக்குவோம். கமிஷன் அப்படின்னு சொன்னா சார், கமிஷன் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். முதல்ல என்ன இருக்கணும் கமிஷன்னா? பாருங்க, கமிஷன்னா வந்து ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இருக்கணும். ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அப்படின்னா என்ன? ப்ராஃபிட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ப்ராஃபிட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மைனஸ் salary. So profit interest on drawings add பண்ணிக்கணும், interest on capital salary மைனஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த கணக்கில் வந்து ப்ராஃபிட் வந்து 3 lakhs இருக்கு, 3 lakhs எடுத்துக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இல்லை, இது இல்லை, அதனால ஸ்கிப் பண்ணி போகிறோம். மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 30,000 கொடுத்துருக்க, சேலரி வந்து 50,000 கொடுத்துருக்க. அப்போ டோட்டலா 3 lakhலேருந்து
80,000 நம்ம மைனஸ் பண்ணால் 2,20,000. ஸோ ப்ராஃபிட் கமிஷன் கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட் கமிஷன் கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட் எவ்வளோ 2,20,000. அந்த 2,20,000 தான் 10% கொடுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து இந்த பர்சன்டேஜ்னு வரும்போது எது ரேட் ஆஃப் கமிஷன் அப்படின்னு வரும்போது இப்படி வரும்போது ரெண்டு விஷயம் இருக்கு. பிஃபோர் சார்ஜிங் பாருங்க, பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் ஆர் ஆஃப்டர் சார்ஜிங். ரெண்டு விஷயம் இருக்கு, பிஃபோர் சார்ஜிங் ஆஃப்டர் சார்ஜிங். பிஃபோர் சார்ஜிங்கா இருந்தா ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ rate of commission divided by 100. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இதே ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்பயும் நமக்கு என்ன வேணும்னா ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் தான் வேணும். கமிஷன்னாலே ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் தான். ஆஃப்டர் சார்ஜிங் வரும்போது இந்த ரேட் ஆஃப் கமிஷனை மட்டும்தான் கொஞ்சம் கவனிக்கணும். rate of commission divided by 100. ஏற்கனவே போட்டோமா rate of commission divided by 100 இது before charging. after charging அந்த 100ஓட அந்த rate of commissionையும் நாம ஆட் பண்ணிடணும். rate of commissionையும் ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த கணக்கில் பாருங்க, நம்ம கமிஷன் கொடுக்குறோம் ஷூரா. எப்போ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களே சொல்லிடுறாங்க. எப்ப சொல்றாங்கன்னா ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன், ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். அப்போ முதல் ஃபார்முலாவா ரெண்டாவது ஃபார்முலாவா? பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன்னா ப்ராஃபிட்டை எடுத்துக்கிற, கமிஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எடுத்துக்கிற, ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 மல்டிப்ளை பண்ணா போதும். ஆனா ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் இப்ப நம்ம கணக்குல கொடுத்துருக்கிறது ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். அப்ப ஃபார்முலா என்ன? இதுதான் ரெண்டாவது ஃபார்முலா. எதை எடுத்துக்கிறோம்? கமிஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு, அதாவது கமிஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்னா என்ன? ப்ராஃபிட்டோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆட் பண்ணி சேலரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் மைனஸ் பண்ணிருக்கணும். அப்போ இதை எடுத்துக்கிறோம். அதனோட என்ன பண்றோம்னா ரேட் ஆஃப் கமிஷனை மல்டிப்ளை பண்ணி 100 பிளஸ் ரேட் ஆஃப் கமிஷனால டிவைட் பண்ண போறோம். அப்ப நான் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா 2,20,000 கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, ரேட் ஆஃப் கமிஷன்றது எவ்வளவு? 10%. அங்கேயே சொல்றாங்க 10%. அப்ப 10/100 பிளஸ் ரேட் ஆஃப் கமிஷன் பிளஸ் 10. 10/100 பிளஸ் 100 பிளஸ் 10. therefore 2,20,000 பிளஸ் 10/110 பிளஸ் பண்ணா 110 இல்லையா? இப்போ இங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ நாம கட் பண்ணியாச்சு. சரியா? ஒரு ஜீரோ கட் பண்ணியாச்சு. ஒரு 11க்கு ஒரு 11, இங்க பாரு 22ல 2 11, 1 2 3 4 4 0. சரியா? திரும்ப சொல்றேன், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம். 11 இருக்கு, இந்த 11ஆல இந்த 22 டிவைட் பண்ணா 2 11s are 22, 4 ஜீரோக்கு 4 ஜீரோ 20,000. அப்போ therefore இவருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் 20,000. சரியா? 2,20,000. இந்த 110 எப்படி வந்ததுன்னா இதுதான் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்ப பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், திரும்ப இந்த கால்குலேஷன் போடுறேன் பாருங்க. முதல்ல நாம கமிஷன் கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா கேட்கணும். கொஸ்டின்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்னா என்ன ஃபார்முலா?
ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 2,20,000 இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் 10 by 100 plus rate of commission 100 plus 10. Therefore 2,20,000 into டைரக்டா கூட 110 போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 divided by 110, 10 divided by 110, ஒரு 10 10 11 10 110. அதுதான் இங்க என்ன சொல்றேன்னா, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இங்க மிச்சம் என்ன இருக்கு? 11 11 2,20,000 divided by 11. அப்ப இது 11, இங்க 22 இருக்கு. 11 ஒன் டைம், 22ல 11 வந்து 2 டைம். 1 2 3 4 0 இருக்கு, 20,000. therefore 20,000 நமக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் வந்து 20,000. யாருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன்? ரிச்சர்டுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் 20,000. இப்ப கணக்கு வரலாமா? ரைட். கமிஷன் டு ரிச்சர்டு போட்டுங்க, இங்கே கூட போட்டுக்கலாம், இதுக்குள்ளே கூட நமக்கு தெரியறதுக்காக 3 lakhsல ஆரம்பித்தோம், மைனஸ் 80,000. இந்த 80,000 is equal to 2,20,000 into 10 by 110. அப்பனா எவ்வளோ வந்ததுன்னா 20,000 வந்தது. ஓகேவா? ரைட். திரும்ப சொல்கிறேன் பார்த்துங்க, திரும்ப சொல்கிறேன். இந்த கால்குலேஷன் முன்னாடியே டோட்டலாக எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 3 lakhs. அதில் எவ்வளோ செலவழிச்சிட்டேன் இந்த கமிஷனுக்கு முன்னாடி அப்படின்னா 80,000 செலவழிச்சிட்டேன். அப்போ மிச்சம் எவ்வளோ கையில் இருந்துச்சுன்னா 2,20,000 இருந்துச்சு. அதில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் 10% கொடுக்க போகிறேன். பர்சன்டேஜ் மட்டும் எழுதணும், 10% கொடுக்க போகிறேன். அப்புறம் கேள்வி, இந்த 100 எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும், பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா? பிஃபோர் சார்ஜிங்னா 100 மட்டும் எழுதி விட்டுருணும், ஆஃப்டர் சார்ஜிங்னா இந்த 10ஐயும் சேர்த்து 100 10. இது ஆஃப்டர் சார்ஜிங் இல்லையா? 100 + 10 110. இதை சிம்பிள் பண்ணால் வந்தது தான் என்னது? 220,000. ஸோ கமிஷனும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் அவ்வளோதான். ப்ராஃபிட் கிரெடிட் பண்ணியாச்சு, சேலரி கமிஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் கிரெடிட் சைடு தான் எனக்கு டோட்டல் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்? கிரெடிட் சைடு வந்து டோட்டல் பண்ணுறேன். கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணிக்கலாமா? டோட்டல் பண்ணால் 3 lakhs இருக்குது. கிரெடிட் சைடு வந்து 3 lakhs. அதே சேம் லைனில் வந்து இங்கே டோட்டல் பண்ணுறோம், 3 lakhs இருக்குது. இந்த டோட்டலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். யாருக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு? ரிச்சர்டுக்கும் இருக்கு, ரிஸ்வானுக்கும் இருக்கு. எவ்வளோன்னு பார்த்துருவோம். முதல்ல ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்ப்போம். டோட்டல் வந்து 3 lakhs மைனஸ் டோட்டலாக எவ்வளோன்னு பாரு, 20 + 50 70 1 lakh. 3 lakhல 1 lakh போயாச்சு. அப்போது மிச்சம் 2 lakh இருக்குது. அந்த 2 lakh தான் ப்ராஃபிட் ஷேரு. 2 lakh ரிச்சர்டுக்கும் 2 lakhல ஷேர் இருக்குது. ரிஸ்வானுக்கும் 2 lakhல ஷேர் இருக்குது. என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன ரேஷியோவில்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் 3:2. 3:2ல வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. 3:2னா 3 + 2 5. அப்போ 3/5, 2/5. காமனா 5ஆ? 2 lakhsஐ காமனாக 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். கடைசியில்லாமா ஒரு 5 5 4 5 20, 4 0க்கு 4 0, 40,000. காமனாக 5ஆல் டிவைட் பண்ணால் 40,000. 40,000 into 3 1,20,000. ஸோ இதுவும் 5ஆல் டிவைட் பண்ணால் 40,000. 40,000 into 2 80,000. therefore total amount 2 lakhs. ஸோ
ஸோ 2 lakhs ஒரு 1 lakh 3 lakhs சரியா போச்சா? ஸோ ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராஃபிட்டை மட்டும்தான் இங்கே கிரெடிட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ரைஸ் இல்லை, ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் வந்து பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி போட்டோம். ஏன்னா பர்சன்டேஜாக கொடுத்துட்டா 6%ன்னு. ரிச்சர்டுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 3 lakhs, 3 lakhsல 6% 18,000. ரிஸ்வானுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakhs, 2 lakhsல 6% வந்து 12,000. ஸோ 18ம் 12யும் ப்ளஸ் பண்ணால் 30,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டாச்சு. அடுத்து சேலரி டு ரிஸ்வான் அவங்களே கொடுத்துருக்காங்க 50,000 போட்டாச்சு. அடுத்து கமிஷன் டு ரிச்சர்டு கொடுத்துருக்காங்க, கமிஷன் டு ரிச்சர்டுன்னு எழுதிக்கிறோம். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா பர்சன்டேஜாக சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது, எதுவும் பண்ணிட்டாலும் நீ பர்சன்டேஜாக சொல்லும்போது அப்போவே டோட்டல் பண்ணிவிடு. அப்போவே கிரெடிட் சைடில் எவ்வளோ இருக்குது, டோட்டலாக கிரெடிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு ரஃபில் போட்டுரு பென்சிலில். கிரெடிட் சைடில் இங்கே பார்த்தா கிரெடிட் சைடில் ஒரே அமௌண்ட் தான் இருக்குது 3 lakhs. அதை கொண்டா 3 lakhs போட்டுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த கமிஷன் டு ரிச்சர்ட்னு எழுதுறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அதை ப்ளஸ் பண்ணிக்கிறதோ ஒரு 50,000 80,000 அதை மைனஸ் பண்ணுறேன். ஸோ கமிஷன் முன்னாடி நான் செலவு பண்ணது 80,000 செலவு பண்ணிட்டேன். அப்போ 3 lakhsல 80,000 போச்சுன்னா இப்போ கையில் எவ்வளோ இருக்குது, 2,20,000. இதுதான் கமிஷனுக்கான ப்ராஃபிட். இந்த 2,20,000ல எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன், 10%. அப்போ இன்ட்டு 10 போடு. இங்கே 100 போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா? பிஃபோர் சார்ஜிங் இருந்தால் 100 மட்டும் போடு, ஆஃப்டர் சார்ஜிங் இருந்தால் இங்கே எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்கே அதை ஆட் பண்ணிக்கோ. அப்போ இங்கே எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்கே, 10. 10 100ஓட ப்ளஸ் பண்ணால் 110, அவ்வளோதான். சரியா? அப்படி போட்டால் எவ்வளோ வந்துச்சு, 20,000 வந்துச்சு. ரைட். இப்போ கமிஷன் போட்ட உடனே நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னதான், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது என்னது, கிரெடிட்டாக டோட்டல் பண்ணு. இந்த டோட்டல் கிரெடிட் பண்ணுறேன். அப்போ டெபிட்டை டோட்டல் பண்ணு. டெபிட் இந்த 3 ஐட்டம் இருக்குது, டோட்டல் பண்ணால் 1 lakh. 3 lakhல 1 lakh போச்சுன்னா 2 lakh. இதுதான் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். இது ரிச்சர்டு வந்து 3/5, ஏன்னா 3:2ல பிரிச்சுக்கிறாங்க. ரிச்சர்டுக்கு 3/5, ரிஸ்வானுக்கு 2/5. 3/5 120 வந்துச்சு, 2/5 வந்து 80,000 வந்துச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதே 2 lakhs தானே வரணும். 2 lakhs போட்டேன், 3 lakhs வந்துடுச்சு. சரியா? ஸோ இந்த கணக்கை வந்து நீங்கள் தரவாக வந்து பார்த்து இது பண்ணிங்க. கமிஷனுக்கான கால்குலேஷனும் நான் வந்து உனக்கு சைடில் போட்டு நடத்திருக்கேன், அதுவும் பார்த்துக்க. கமிஷனுக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் கிளாஸ் ரூமில் சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திருக்கீங்க. கமிஷனுக்கான ஃபார்முலா வந்து சொல்லுங்கள். கமிஷனுக்கான ஃபார்முலா வந்து 2 டைப்பாக இருக்குது. கமிஷன் வந்து நமக்கு கொடுக்கணுன்னா ப்ராஃபிட் வேணும், அதில் பிஃபோர் ப்ராஃபிட்ன்றதுல எந்த குழப்பமும் கிடையாது. எப்போவுமே கமிஷன்னா பிஃபோர் ப்ராஃபிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்றது என்ன அப்படின்னு சொன்னால், பிஃபோர் சார்ஜிங்க்கும் பிஃபோர் கமிஷன்றதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அப்படின்னு சொன்னாக்கா நெட் ப்ராஃபிட்டோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணிக்கணும், சேலரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் மைனஸ் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் தான் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அதாவது கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் கையில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் இவ்வளோதான்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? அப்போ அதை வச்சு தான் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறோம். அந்த பிஃபோர் கமிஷனில் எத்தனை பர்சன்டேஜ், 10%. அப்போ தான் கேட்கணும். நீ பர்சன்டேஜ் வரும்போது தான் 10%. 10% எப்படி பண்ணுவோம், 10/100ன்னு எழுதுவோம். அப்போ தான் கேள்வி கேட்கணும். 100ன்னு நான் எழுதவா? எப்போ எழுதலாம்னா பிஃபோர் சார்ஜிங்னா 100ன்னு எழுதிடலாம் ரெகுலராக. எவ்வளோ வந்து நம்ம ரேட் ஆஃப் கமிஷன் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்போனா ஆஃப்டர் சார்ஜிங் சொல்லும்போது நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எழுதியிருக்கோமோ அதை 100ஓட ப்ளஸ் பண்ணி எழுத போகிறோம். அவ்வளோதான். 2 ஃபார்முலா தான். ஃபார்முலா முதல்ல நல்லா தரவாக பாருங்கள், அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுங்க. ஸோ தரவாக இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். டவுட் எதுனா இருந்தால் கேளுங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு சம் இருக்குது, உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 21 சால்வ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஜேர்னலோடு போடக்கூடிய சம்மு. ஜேர்னல்ஸ் முதல்ல முக்கியம் நமக்கு. ஜேர்னல்ஸ் பாருங்கள். ஜேர்னல்ஸ் போடும்போது வந்து நாம் பிஸ்னஸ் பக்கமோ பார்ட்னர் பக்கமோ வச்சு பார்க்கணுன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் தரவு பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மெட்டை முதல்ல நல்லா இருக்கும். முதல்ல எம்டி ஃபார்மெட்டை நாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கிரெடிட், இதெல்லாம் டெபிட். கால்குலேஷன்லாம் அப்புறம் தான். விஷயம் கிரெடிட்டில் ப்ராஃபிட் வச்சு ஆரம்பிக்கிறேன், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதி ஆரம்பிக்க போகிறேன். அதோடு நான் கிரெடிட் பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை மட்டும்தான் கிரெடிட் பண்ண போகிறேன். இருந்தால் கிரெடிட் பண்ண போகிறேன். இந்த கணக்கில் இல்லை, கிரெடிட் பண்ணல. டெபிட் சைடு வரேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து டெபிட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் பண்ணும்போது அமௌண்ட்டு கொடுத்தா அந்தந்த பார்ட்னருடைய பேர் எழுதி அப்படியே ஆட் பண்ணி போட போகிறேன்.
அமௌண்ட் கொடுக்கலன்னு சொன்னால் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்ததுனால தான் அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? ஒன்று அமௌண்ட்டாக கொடுத்தா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் கொடுக்கலன்னா ஓப்பனிங் கேபிட்டலை வச்சு அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி அமௌண்ட்டை நாம கண்டுபிடிச்சிக்கலாம். இது புரியுதா? ரெண்டாவது ஐட்டம் வந்து சேலரி. மொதல் ஐட்டம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், எப்போவுமே மொதல் ஐட்டம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ரெண்டாவது ஐட்டம் சேலரி. சேலரி எப்பவுமே மேக்ஸிமம் அவங்க வந்து அமௌண்ட்டே கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை அதை எழுதிட்டேன். அடுத்து கமிஷன். கமிஷன் தான் ஸ்பெஷல் ஐட்டம். அமௌண்ட்டே கொடுத்துட்டா இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அமௌண்ட்டே கொடுத்துட்டா கமிஷன் டு ரிச்சர்டு இந்த 20,000 அவங்களே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அப்படியே போட்டுருக்கலாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்சன்டேஜில் கொடுக்கும்போது நாம் வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்து நாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் கிடையாது பாரு. எவ்வளோ கிரெடிட் சைடு இருக்கோ, கிரெடிட் சைடு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸோட சேர்ந்து நல்லா கவனிச்சிக்கோ. இந்த கமிஷன் போகிறதுக்கு முன்னாடி கிரெடிட் சைடில் என்னென்னலாம் அமௌண்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கோ. சரியா? அடுத்து கமிஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் அமௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கியோ அதை ஆட் பண்ணி போட்டுக்கோ. ஸோ அந்த கிரெடிட்லேருந்து டெபிட்டட் மைனஸ் பண்ணு, ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதுதான் அந்த கமிஷனுக்கான அமௌண்ட்டு. அதில் எத்தனை பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் போட்டுக்கோ. ஆஃப்டர் சார்ஜிங் சொன்னதுனால இந்த பர்சன்டேஜை 100ஓட ப்ளஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா 100 மட்டும்தான் போட்டிருப்பேன். பிஃபோர் சார்ஜிங்னா 100 மட்டும்தான் போட்டிருப்பேன். ஆஃப்டர் சார்ஜிங் சொன்னதுனால இந்த 10 இந்த 100ஓட ப்ளஸ் பண்ணி 110 தான் போட்டிருக்கேன். இதை சிம்பிள் பண்ணாலே இங்கே அமௌண்ட் வந்துடும். அவ்வளோதான் விஷயம். அதுதான் அந்த கால்குலேஷன் ஃபார்முலா எல்லாமே. சரியா? இப்போ இதுக்கு அடுத்து கமிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இருக்க வேண்டியது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் தான். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ன்றதுனது மொத்தமாக டோட்டலாக ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு எழுதுறீங்க. பார்ட்னர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எழுதி ஒரு லைன் விடுங்க. அந்த லைனுக்கு கீழே பார்ட்னர்ஸுடைய பேர் எழுதணும். அதுக்கப்புறம் தான் டோட்டல் வரணும். அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் பண்ணிங்க. மொத்தமாக டோட்டல் கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணுங்கள். அந்த டோட்டலே இங்கே போடுங்க. இந்த டோட்டலை கொண்டாந்து இங்கே போடுங்க. இது இருக்கா? இந்த டோட்டலை கொண்டாந்து இங்கே போடுறோம். அதாவது கிரெடிட் சைட் டோட்டலை கொண்டாந்து போடுறோம். இங்கே டெபிட் சைடோட டோட்டலாக போடுறோம். டெபிட் சைடு எத்தனை இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் 3 ஐட்டம் இருக்குது. 3 ஐட்டத்தை டோட்டல் பண்ணால் 1 lakh வருது. ஸோ 3 lakhஸில் 1 lakh போச்சுன்னா 2 lakh. ஸோ இந்த 2 lakh தான் ரிச்சர்டும் பிரிச்சுக்கிறாரு, ரிஸ்வானும் பிரிச்சுக்கிறாரு. என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிறா? 3:2. 3:2ன்றது 3/5, 2/5. 3/5ன்றது 120, 2 lakhஸில். 2 lakhஸில் 2/5ன்றது 80,000. ரெண்டு ஆட் பண்ணால் 2 lakhs. 3 lakhs போட்டாச்சு. சரிங்களா? புரியுதா? பக்காவாக போடும். நோ இஷ்யூஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஃபேர் பண்ணி வைங்க. இதை ஃபேர் நோட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேர் பண்ணி வைங்க. இப்போ நான் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி வந்து நீங்கள் அதை ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அட் எனி டைம் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், கேளுங்க. எந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு புரியல அப்படிங்கிறது வந்து கேட்டு அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ் சம்மை கூட நீங்கள் வந்து ஃபேர் பண்ணி வைக்கலாம். திரும்பவும் நான் எக்ஸசைஸ் சம்முக்காகவும் ஒரு வீடியோவும் போடுவேன் நான். அதுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோவில் கரெக்டாக தப்பான்றது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.